ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கிறார். சத்தியத்தை பற்றின தெளிவு, சத்தியத்தை பற்றின அறிவு, சத்தியம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு கட்டத்தில் அவர் தம்முடையவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சீஷர்களுக்கு புரியவில்லை. இப்பொழுது அவர்கள் என்ன சத்தியம் சொல்றாரு அப்படின்னு அவர்கள் யோசித்த பொழுது அவர்களுக்கு விளங்க பண்ணும்படி சொல்லுகிறார், நானே வழி சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சத்தியம் என்பது உண்மை, நான் தான் அந்த சத்தியமாய் இருக்கிறேன். என் வசனங்கள், என் வார்த்தைகள் சத்தியமானவைகள். என் வார்த்தைகள் சத்தியத்தில் உறுதியாய் நிற்கிறது. அப்ப இந்த தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது சத்தியத்தை பற்றின அறிவை அவர்களுக்குள்ளே கடந்து வர பழகிறார். நாமும் கூட தேவனுடைய வார்த்தை ஏதோ காலகட்டத்தில் எழுதப்பட்டது, ஏதோ ஒரு காலகட்டத்தில் எழுதி யாருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது, அது அந்த கட்டத்துக்கு உரியது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சர்வ காலகட்டத்துக்கும் உரியது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். மோசே காலத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் அது மோசே காலத்துக்கு மாத்திரம் அல்ல, அது ஒரு பிரமாணமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் யோசுவாவின் காலம், அதுக்கப்புறம் தாவீதின் காலம், இப்படி தானியேலின் காலம், இப்படி சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள் என்று ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்று பல தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் வந்த பொழுதும் இந்த காலங்களுக்கு அதற்கு பின்பு வந்துதான புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது என்ன? பழைய ஏற்பாட்டில் வந்தவர்கள் எல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், ஒருவன் பின் ஒன்றாக வந்தார்கள், அப்படி நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தவர்களில் வேத பண்டிதர் என்று சொன்னால் பவுல் மட்டும். அதற்கு முந்தின சீஷர்கள் எல்லாருமே வேத பண்டிதர்கள் அல்ல. அவர்கள் எல்லார் சாதாரணமான மனிதர்கள். அப்ப சாதாரண மனிதர்களை கொண்ட அசாதாரணமான காரியங்களை செய்கிற கர்த்தர் அவரால் அது எப்படி செய்ய முடிந்தது அப்படி என்று பலருக்கு கேள்வி எழும்பலாம். அப்படி செய்ய முடிந்ததற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய வார்த்தைகள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். சில சீஷர்கள் அவரை விட்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களா என்று. அப்பொழுது பேதுரு அப்படி எழும்பி அவன் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நீர்தான். இயேசு கிறிஸ்துவே நித்திய ஜீவனும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே சத்தியம், அவர்தான் நித்திய ஜீவன். இப்ப இதை அறிந்திருக்கிற இந்த சீஷர்கள் ஞானிகள் அல்ல, அவர்கள் படிப்பறிவு உள்ளவர்கள் அல்ல, சாதாரணமான மனிதர்கள். ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் தங்கினது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் தங்கினால் நாமும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். நாமும் சத்தியத்திற்கு தூண்களும் அரண்களுமாக மாறிவிடுவோம்.
நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்தியம் பெரிய பலத்த கிரியைகளை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறதுனால தான் அது அற்புதம் நடக்கிறது. அந்த சத்தியமான வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளை ஒருவருக்கு நாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அது என்ன நிறைவேற்றம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இப்படி நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பல வசனங்கள் நமக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு வியாதிஸ்தர், அந்த வியாதிஸ்தருக்காக நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உடைய வார்த்தைகள், அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைகளை வல்லமை குறையாமல் சத்தியம் குறையாமல் அதை பிரயோகப்படுத்தும் பொழுது, when we spell that word upon the people, those who are affected by some problems or some sickness, அப்ப யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வியாதியோடு பாதிக்கப்பட்டிருக்கிறான், பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு நேராக அந்த வார்த்தை நாம் அனுப்பும் பொழுது சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தை தன் வேலையை செய்யாமல் தன்னிடத்தில் திரும்பாது. அப்படி என்றால் இந்த சத்தியமான வார்த்தை அந்த இடத்தில் சுகத்தை கட்டளையிடும், பலவீனங்களை மாற்றிவிடும். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சத்தியமானவரை குறித்து. இந்த சத்தியமானவரை நாம் அறிந்தால்தான் அவரை விசுவாசிக்கிற நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய முடியும். என் பிள்ளையை ரட்சிக்க உம்மால முடியும். இயேசு கேட்கிறார், எவீரனுடைய பிள்ளை எவீரை பார்த்து கேட்கிறார், எவீரனுடைய அந்த மகள் மரித்து கிடக்கிறார். கேட்கிறா, நீ விசுவாசிக்கிறாயா? ஆம். அது மாத்திரமல்ல, இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் சொல்ல, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதம் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, பேதுரும் யோவானும் அதற்கு பின்பு இயேசுவோடு கூட நடந்து கற்றுக்கொண்டதற்கு பின்பு இப்பொழுது பேதுருவும் யோவானும் ஜெபிக்க போகிறார்கள். அவர்கள் அந்த முடவனை பார்த்து சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அவன் எழும்பி நடந்தா. இயேசு சொன்னார், படுக்கையில் இருந்தவனை பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் நடந்தான். அப்ப சத்தியமான வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பொழுது என்ன வல்லமையை கிரியைகளை நடப்பித்ததோ, அதே போல அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படும் போதும் நடக்கும். அதுல மாற்றம் இல்லை. அப்ப நம்ம ஒரு பிசாசை பார்த்து பிசாசுக்காக ஜெபிக்கும் பொழுது சிலர் போராடுகிறதை பார்த்திருக்கிறேன். நானும் அப்படி போராடிருக்கேன். ஆனா அப்படி போராடுறது இப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி போராடி போறியா, எங்க இருந்து வந்த, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, எல்லாத்தையும் கேட்டு டீட்டெயிலாக வாங்கி நீ என்ன குடும்பமாக நடத்த போற, அதோட இல்லையே. வேதம் சொல்லுகிறது, அதை பார்த்து போ என்றால் போகும். ஒரு அசுத்தாவியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போ என்றால் போகும். இயேசு சொன்னார், அந்த அந்தகார வல்லமையை பார்த்து அந்த அசுத்தாவியை பார்த்து புறப்பட்டு போங்கள் அப்படின்னா போயிடுச்சு. தட்ஸ் ஆல். அங்க போய் நின்றுட்டு போறியா, போமாட்டியா, வந்தியா, வரமாட்டியா, இல்ல. அதுதான் அறியாமை. ஏதாவது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களையும் என்ன பண்ணும், விடுதலை ஆக்கும். இப்ப நாம ஜெபிக்க போது ஆண்டவர் விடுதலையை தருவார். எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அந்த காரியத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க, அற்புதம் நடக்கும். ஆண்டவர் காரியத்தை பயன்படுத்துங்க, அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த காலவேளை உங்களுடைய காலவேளை, இந்த நாள் உங்களுடைய நாள். நீங்கள் அவருடைய வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தால் போதும், அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காணப்போகிறீர்கள். மகிழ்ச்சியோடு புறப்படுங்கள். உங்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அதை சுதந்திரமாக்குங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன்.